ரிஷபம் ராசி பெண்கள் பற்றி பேசணும்னா அது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. நிறைய பேருக்கு இவர்களை பற்றி ஒரு பெரிய சந்தேகம் இருக்கும். இவர்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? உண்மையிலேயே அமைதியாக சந்தோஷமா இருப்பாங்களா, இல்லை உள்ளுக்குள் நிறைய போராட்டமா இருக்கும்? இதுதான் நம்ம இன்று பார்க்க போற விஷயம். முதல்ல ஒரு விஷயம் நேரா சொல்றேன். ரிஷபம் ராசி பெண்கள் சாதாரணமானவர்கள் கிடையாது. வெளியில பார்த்தா ரொம்ப அமைதியா சாந்தமா இருப்பாங்க. ஆனா உள்ளுக்குள் ஒரு பெரிய வலிமை இருக்கும். அது உடனே யாருக்கும் தெரியாது. இவர்களோட குணம் என்னன்னா, அவசரம் கிடையாது. எல்லாத்தையும் மெதுவா நிதானமா செய்யும் பழக்கம் இருக்கும். ஒரே தடவையில முடிவு எடுக்க மாட்டாங்க. நல்லா யோசிச்சு தான் ஒரு முடிவு எடுப்பாங்க. அதனால தான் இவர்களோட முடிவுகள் பெரும்பாலும் சரியான திசையில போகும். இவர்களுக்கு ஒரு பெரிய பலம் என்னன்னா, பொறுமை ரொம்ப அதிகம். எதுவானாலும் உடனே கோபப்பட மாட்டாங்க. சின்ன சின்ன விஷயங்களை தாங்கிக்கிட்டு போவாங்க. அதனால தான் குடும்பத்துல எல்லாருக்கும் இவர்கள் மேல் நம்பிக்கை இருக்கும். ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இந்த பொறுமை தான் சில நேரங்கள்ல இவர்களுக்கு துன்பமா மாறும். ஏன்னா எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே வைத்துக்கிட்டு பேசாம இருப்பாங்க. அந்த உணர்ச்சிகளை வெளியே சொல்ல மாட்டாங்க. அதனால என்ன ஆகுது தெரியுமா? ஒரு நாள் அது அதிகமா சேர்ந்துடும். அப்புறம் உடனே உடைந்து போற மாதிரி ஆகிடுவாங்க. அதனால ரிஷபம் ராசி பெண்கள் ஒரு விஷயத்தை கவனிக்கணும். மனசுல இருக்கும் விஷயங்களை கொஞ்சமாவது வெளியே சொல்லணும். இவர்களோட வாழ்க்கையில இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அழகு, சுத்தம், ஒழுங்கு இவைகளுக்கு ரொம்ப முக்கியம். வீட்டை எப்படி வைத்திருக்கணும், எப்படி வாழணும்னு ஒரு தனி ருசி இருக்கும். வீட்டில எல்லாம் ஒழுங்கா இருக்கணும், சுத்தமா இருக்கணும். சின்ன விஷயங்களில கூட ஒரு அழகு இருக்கும். அது இவர்களோட இயல்பு. அதனால தான் இவர்களோட வீடு போனா ஒரு அமைதி, ஒரு நிம்மதி கிடைக்கும். அடுத்தது இவர்களோட அன்பு. ரிஷபம் ராசி பெண்கள் ஒருவரை நம்பினா முழுமையாக நம்புவாங்க. அன்பு கொடுத்தா முழுசா கொடுப்பாங்க. நடுவுல பாதி பாதியா இருக்க மாட்டாங்க. ஆனா அதே நேரத்துல அவர்களிடமிருந்து அன்பு கிடைக்கணும்னு எதிர்பார்ப்பும் அதிகம் இருக்கும். அந்த அன்பு கிடைக்கலனா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. வெளியில் சொல்ல மாட்டாங்க, ஆனா உள்ளுக்குள் மிகவும் பாதிக்கப்படுவாங்க. இவர்களோட உறவு வாழ்க்கை பற்றி சொல்லணும்னா, பொதுவா அமைதியா தான் இருக்கும். சண்டை பிடிக்காதவர்கள். ஆனா ஒரே விஷயம் நீங்க கவனிக்கணும். ரிஷபம் ராசி பெண்கள் ஒரு முறை கோபம் வந்துட்டா அது சாதாரணமா இருக்காது. அதுவரை தாங்கி வந்த எல்லா விஷயங்களையும் ஒரே தடவையில் வெளியில் சொல்வாங்க. அதனால் உறவில் பெரிய பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கும். அதனால ஆரம்பத்திலேயே பேசிக்கிட்டு தீர்வு காண்றது நல்லது. இவர்களோட குடும்ப வாழ்க்கை ரொம்ப முக்கியம். குடும்பத்துக்காக எதையும் தியாகம் செய்ய தயார் இருப்பாங்க. அவர்களோட சந்தோஷத்தை விட குடும்பத்தோட சந்தோஷத்தையே முன்னிலைப்படுத்துவாங்க. பிள்ளைகள் வந்த பிறகு இவர்களோட வாழ்க்கை முழுக்க மாற்றமாகிடும். முழு கவனமும் பிள்ளைகள் மேல் இருக்கும். அவர்களுக்காகத்தான் வாழ்ற மாதிரி இருப்பாங்க. பண விஷயத்தில் ரிஷபம் ராசி பெண்கள் ரொம்ப கவனமா இருப்பாங்க. சம்பாதிப்பதையும் சேமிப்பதையும் சமமாக பார்த்துக்குவாங்க. வீண் செலவு பண்ண மாட்டாங்க. ஆனா சில நேரங்களில் தேவையில்லாத விஷயங்களிலும் பணம் செலவு பண்ணிடுவாங்க. குறிப்பா அழகு பொருட்கள், வீட்டு பொருட்கள் இவைகளில் கொஞ்சம் அதிக ஈர்ப்பு இருக்கும். அதனால ஒரு திட்டமிட்டு செலவு பண்ணினா இவர்களோட வாழ்க்கை இன்னும் நல்ல நிலைக்கு போகும். இவர்களோட மிகப்பெரிய பலம் என்னன்னா, நிலைத்தன்மை. எதையும் சீக்கிரம் கைவிட மாட்டாங்க. ஒரு விஷயம் ஆரம்பிச்சா அதை முடிக்காமல் விட மாட்டாங்க. ஆனா அதே நேரத்தில் மாற்றத்தை ஏற்க கொஞ்சம் நேரம் எடுப்பாங்க. புதிய விஷயங்களை உடனே ஏற்க மாட்டாங்க. அதனால சில நல்ல வாய்ப்புகளை தவறவிடும் நிலை வரும். அதனால வாழ்க்கையில் கொஞ்சம் மாற்றத்தையும் ஏற்க கற்றுக்கிட்டா இன்னும் உயர்ந்த நிலைக்கு போக முடியும். இப்போ ஒரு முக்கியமான பரிகாரம் பார்க்கலாம். ரிஷபம் ராசிக்கு ஆட்சி கிரகம் சுக்கிரன். அதனால வெள்ளிக்கிழமை கோவிலுக்கு போவது நல்லது. அம்மன் கோவில் அல்லது லக்ஷ்மி அம்மன் வழிபாடு செய்தா நல்ல பலன் கிடைக்கும். மனசுக்கு அமைதி வரும். குடும்பத்தில் நிம்மதி அதிகரிக்கும். வெள்ளை நிறம் அல்லது இளஞ்சிவப்பு நிறம் பயன்படுத்துவது நல்லது. வீட்டில் சுத்தம், ஒழுங்கு வைத்திருக்கணும். ரத்தினம் பற்றி சொல்லணும்னா வைரம் அல்லது வெள்ளை புஷ்பராகம் பயன்படுத்தலாம். ஆனா கண்டிப்பா ஜாதகப்படி ஆலோசனை வாங்கி தான் அணியணும். இது எல்லாம் செய்தா வாழ்க்கை மெதுவா நல்ல திசைக்கு போகும். இப்போ ஒரு ஆழமான உண்மை சொல்றேன். ரிஷபம் ராசி பெண்கள் வாழ்க்கை வெளியில பார்க்கும்போது ரொம்ப சாதாரணமா தோன்றலாம். ஆனா அவர்கள் உள்ளுக்குள் நடக்கிற போராட்டம் யாருக்கும் தெரியாது. அவர்கள் எல்லாத்தையும் அமைதியா தாங்கிக்கிட்டு போவாங்க. அதுதான் அவர்களோட பெரிய தன்மை. சில நேரங்களில் அவர்கள்தான் தங்களை மறந்து குடும்பத்துக்காக வாழ்வாங்க. அவர்கள் சந்தோஷம் பிறகுதான் அவர்களுக்கு முக்கியம். இவர்களுக்கு இன்னொரு முக்கியமான குணம் என்னன்னா, அவர்கள் ஒருவரை வாழ்க்கையில சேர்த்துக்கிட்டாங்கன்னா அவர்களை எளிதாக விட மாட்டாங்க. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அந்த உறவை காப்பாற்றணுன்ற எண்ணம் இருக்கும். அதனாலதான் சில நேரங்களில் தங்களுக்கு துன்பம் இருந்தாலும் அதை வெளியில் காட்ட மாட்டாங்க. ஆனா இங்க தான் கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்கு. எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டே போனாலும் ஒரு எல்லை இருக்கும். அந்த எல்லையை தாண்டினா அவர்கள் முழுக்க மாறிடுவாங்க. அந்த நேரத்தில் அவர்கள் எடுத்த முடிவு மிகவும் உறுதியானதாக இருக்கும். அதை மாற்ற யாராலும் முடியாது. இவர்களோட வாழ்க்கையில ஒரு பெரிய பாடம் என்னன்னா, தங்களை தாங்களே மதிக்க கற்றுக்கொள்ளணும். எல்லாருக்காகவும் தியாகம் செய்யும் பழக்கம் நல்லதுதான். ஆனா அதே நேரத்தில் தங்களோட மனநிலையும் கவனிக்கணும்.
ரிஷபம் ராசி பெண்கள் மெதுவா முன்னேறுவாங்கன்னு சொன்னல, அது ஒரு குறை கிடையாது, அது ஒரு பெரிய பலம். அவர்கள் எடுக்கும் ஒவ்வொரு படியும் நிதானமாக இருக்கும். அதனால அவர்கள் அடையும் வெற்றி நிலையானது, அது சீக்கிரம் போய்விடாது. இவர்களுக்கு வாழ்க்கையில் கிடைக்கும் நல்ல விஷயங்கள் எல்லாம் தாமதமாக வரும், ஆனா அது நீண்ட காலம் இருக்கும். அதனால பொறுமை கைவிடக்கூடாது. தாமதமாகுதுன்னு கவலைப்படாமல் தொடர்ந்து முயற்சி பண்ணணும். உறவு வாழ்க்கையில் அவர்கள் கொஞ்சம் திறந்த மனசு வச்சு பேச ஆரம்பிச்சா நிறைய பிரச்சனைகள் தானாகவே தீர்ந்து போயிடும். மனசுல இருக்கும் கஷ்டத்தை சொல்லாமல் வைத்துக்கிட்டா அது பெரிய பிரச்சனையா மாறிடும். இவர்களுக்கு இயற்கையோட நெருக்கம் இருந்தா ரொம்ப நல்லது. தோட்டம் வளர்ப்பது, செடிகளோட பேசுவது, இதெல்லாம் அவர்களுக்கு மன அமைதி கொடுக்கும். அது அவர்களோட உள்ளுணர்வை சமநிலையில வைக்கும். பண விஷயத்திலும் இன்னொரு விஷயம் கவனிக்கணும். அதிக பாதுகாப்பு உணர்ச்சி காரணமாக சில நேரங்கள்ல தேவையான வாய்ப்புகளையும் விட்டு விடுவாங்க. அதனால கொஞ்சம் தைரியம் வைத்து நல்ல வாய்ப்பு வந்தா பயன்படுத்திக்கணும். இவர்களோட வாழ்க்கை மெதுவா நகரும், ஒரு ஆறு மாதிரி இருக்கும், அமைதியா போகும். ஆனா அது மிகவும் ஆழமானது. அந்த ஆழம் தான் இவர்களை வேறுபடுத்துது. ஒரு விஷயம் நினைவுல வைக்கணும், ரிஷபம் ராசி பெண்கள் உடைந்து போகிறவர்கள் இல்ல, அவர்கள் தாங்கிக்கிட்டு நிற்றும் பெண்கள். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் மீண்டு நிற்கும் வலிமை அவர்களுக்குள்ள இருக்குது. அதனால தங்களை நம்பிக்கையுடன் வைத்துக்கொண்டு முன்னே போங்க. உங்களோட நேரம் கண்டிப்பா வரும். அந்த நேரத்தில் நீங்கள் எவ்வளவு உயரம் போக முடியும்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இவர்களோட வாழ்க்கை ஒரு மெதுவான ஆனா உறுதியான பயணம். அதுதான் இவர்களோட சிறப்பு. இந்த விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்கள் கருத்தை கீழே சொல்லுங்க. நீங்கள் எந்த ராசின்னு எழுதுங்க. அடுத்ததாக எந்த ராசி பற்றி பார்க்கணும்னு சொல்லுங்க, நான் அதையும் கண்டிப்பா பண்றேன். சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க.